இப்போது அடை தோசை, அதாவது எங்கள் வீட்டில் உரப்படன்னு சொல்லுவோம், சில பேர் வீட்டில் அடை தோசைன்னு சொல்லுவாங்க. அது செய்ய போகிறோம். அதுக்கு வந்து அரிசி பருப்புலாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி ஊற வைக்கிறது, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்லிடுறேன். நான் இந்த டம்ளர் தான் யூஸ் பண்ணுறேன். அரிசி பருப்பு எல்லாத்துக்குமே இந்த டம்ளர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் 2 டம்ளர் நான் வந்து இட்லி அரிசி எடுத்துக்க போகிறேன். ஹீப்டாக தான் எடுத்துக்கிறேன், ஃப்ளாட்டாக இல்லை. இப்போ இதை அலசிட்டு இதை தனியாக ஊற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பருப்பும் அளவு காமிச்சிடுறேன். இதுக்கு வந்து துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு 2 யூஸ் பண்ணுவோம். அதே டம்ளர் தான் நான் வச்சுருக்கேன். பருப்பு 2 பருப்பும் சேர்த்து 1 டம்ளர் போடணும். அரிசி 2 டம்ளர், பருப்பு 2 சேர்த்து 1 டம்ளர். நான் இது கடலைப்பருப்பு 1/2 டம்ளர் எடுத்துப்பேன். துவரம் பருப்பு 1/2 டம்ளர். ரெண்டு ஸ்பூன் முழு உளுந்து, 2 ஸ்பூன். டேபிள் ஸ்பூன். இப்போ அரிசியும் பருப்பும் தனித்தனியாக ஊற வச்சுருந்தேன். நான் வந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஸோ 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சிட்டு உடனே செய்யலாம். இது புளிக்க வச்சு செய்யக்கூடாது, உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி உள்ளது. இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட் நான் அரிசி சேர்த்துருக்கேன். அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு குறைப்பாக அரைக்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் அரிசி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுலேயே நான் மிளகாயும் சேர்த்து அரைச்சிடுறேன். மிளகா வந்து நான் ஒரு 20 மிளகா சேர்ப்பேன். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு வேண்டான்னு தோணுச்சு, அதிகம்னு தோணுச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் 3 பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். லைட்டாக அரிசி குறைப்பாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். பார்த்துக்கோங்க, ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். ஊறின பருப்பெல்லாம் சேர்த்துருக்கேன். இதையும் அதே மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்கல பருப்புக்கு. மிக்சியில் போடும்போது பல்ஸ் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு தேவையான டைமில் நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். பருப்பையும் இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிக்கணும். அங்கங்கே ஒன்று முழு பருப்பாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அது நமக்கு அடையாக பண்ணும்போது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி அரைச்சது, பருப்பு அரைச்சது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதில் வந்து நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ஊற்றலாம் அடை. இப்போது உங்களுக்கு இப்போ நிறையா அரைச்சிட்டிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பாக்ஸில் இந்த மிக்ஸையே எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மறுநாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் போட்டிட்டிங்கன்னா அது மறுநாளுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும். வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும்.